Hello students, today we are going to see the topic of technique of credit creation or mechanism of credit creation by commercial banks. Okay. The technique of credit creation அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட அதாவது வணிக வங்கிகளோட கடன் உருவாக்கும் நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்கும் நுட்பம் இல்லைன்னா செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகே, பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சரிங்களா? Money is said to be created when the banks through their lending activities. Money is created, அதான் பணம் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கும் நடவடிக்கையிலிருந்து உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேக் a net addition to the total supply of money in the economy. Okay. Likewise, money is said to be destroyed when the loans are repaid. Money is said to be destroyed when the loans are repaid by the borrowers by the banks to the bank, and consequently the credit already created by the banks wiped out in the process. வங்கிகள் கடன் உருவாக்கும் செயலை செய்யும். சரிங்களா? ஆக்சுவலாக எக்கனாமியில் இருக்கக்கூடிய அந்த மணி சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பேங்க்கு கிரெடிட் கிரியேஷன் அப்படின்ற இதில் அமௌண்ட்டை உருவாக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் கடன் வாங்குறீங்க அப்படின்னு கடன் கேட்குறீங்க பேங்க்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கடன் அமௌண்ட் அது உங்கள் பேரில் க்ரெடிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது எக்ஸ்ட்ராவாக மணி பிரிண்ட் பண்ணாமையே, சரியா, பேங்க்கு உங்களுக்கு மணி கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு எழுதியிருப்பாங்க. நீங்களும் அந்த டேர்ம் முடியும் போது அந்த பணத்தை ரீபே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த மணி நீங்கள் கடனை திருப்பி செலுத்தும் போது அது டெஸ்ட்ராய், அந்த உருவாக்கப்பட்ட மணி அப்படின்றது டெஸ்ட்ராய் ஆகும், இல்யூஷனாக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். பேங்க்ஸ் have the power to expand or contract demand deposits. கேட்பு வைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிமாண்ட் டெபாசிட்ஸை சுருக்கவோ இல்லை அதிகரிக்கவோ பேங்க்கால் முடியும். அந்த எக்ஸைஸ் திஸ் பவர் த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன்ஸ். இதை நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ் மூலயமாக லோன் கிராண்டிங் பண்ணுறதன் மூலயமாக இந்த வேலையை செய்ய முடியும். This power of commercial bank is to create deposit through expanding the loans and advances is known as credit creation. ஓகேங்களா? இதுதான் credit creation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்டை எடுத்து யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் பணத்திலிருந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த பணம், சரிங்களா, எக்ஸ்ட்ராவாக பிரிண்ட் ஆனால் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டோட அந்த பணத்தை அவங்க வந்து லோன் கொடுத்து அதை ரீபே பண்ணிடுவாங்க. பட் உங்கள் பணம் வந்து எங்கேயும் போகாது, உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே உங்களுக்கு அமௌண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? நீங்கள் அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க இல்லையா, கேஷ் பே பண்ணியிருக்கீங்க, அதுதான் போகும். சரிங்களா? ப்ரைமரி ஆர் பேசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு அண்ட் ஆக்டிவ் டெபாசிட். சரிங்களா? ப்ரைமரி அப்படின்றது முதன்மை, பேசிவ் டெபாசிட் அப்படின்றது செயல்படா வைப்புகள் அப்படின்னு அர்த்தம், அண்டு டிரைவ்டு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு, ஆக்டிவ் அப்படின்றது செயல்படும் வைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The modern bank create deposit in two ways. The modern bank create deposits in two ways. They are primary deposit and derived deposit. Primary deposit and derived deposits. ப்ரைமரி டெபாசிட் அப்படின்றது முதன்மை வைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், முதன்மை அல்லது முதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?
derived deposit அப்படின்றது பெறப்படும் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? when a customer gives cash to the bank, நல்லா பார்த்துக்கோங்க, when the customer gives cash to the bank and the bank creates a book debt in his name called deposit. நீங்கள் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் செலுத்துறீங்க, உங்கள் பேரில் ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஒரு 50,000 இல்லை 1,00,000 டெபாசிட் பேங்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இட் இஸ் known as primary deposit. But when such deposit is created without there being any prior payment of evaluation, without there being any prior payment of equivalent cash to the bank is called derived deposit. ஓகேங்களா? இது வந்து ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம், அந்த பணத்தை கையில் கொடுக்காம அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டிரைவ்டு டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Now primary deposit அப்படின்னு போகும். It is out of these primary deposits that bank makes loans and advance to the customers. அந்த primary depositல இருந்து பேங்க்ஸு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? and advances. The initiative is taken by the customers themselves. In this case, the role of the bank is passive. இந்த முயற்சிகள் எல்லாம் கஸ்டமரால் தான் எடுக்கப்படுது. இதில் பேங்க்கோட வேலை எதுவுமே இல்லை. பேங்க் ஒரு செயல்பட அமைப்பாக தான் இந்த விஷயத்தில் இருக்கும். So these deposits are called passive deposits. So these deposits are called passive deposits. நீங்கள் அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு போய் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், பேசிவ் டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. கிரெடிட் கிரியேஷன் லிட்டரரி மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இது 1 மார்க் கொஷின், இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது 1 மார்க் கொஷின். Credit creation literally means the multiplication of loans and advances. Every loan creates its own deposits. Central bank insists the banks to maintain a ratio between total deposit they create and the cash in their possession. Central bank insists என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கேஷ் பொசிஷன் இருக்குது அப்படின்றத மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. For the purpose of understanding, it is assumed that all banks are obliged to keep a ratio between cash and its deposits at a minimum of 20%. ஒவ்வொரு பேங்க்கும் மினிமம் 20% அமௌண்ட்டு கேஷ் டெபாசிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. The banks do not keep any excess reserves. In other words, it would exhaust possible avenues of income earning activities like giving loans, etc. அதிகப்படியான அமௌண்ட் அவங்க ரிசர்வாக வச்சுருந்தாங்கன்னா, கையில் இருப்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால லோன்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது, அவங்களோட இன்கம் ஏர்னிங் ஆக்டிவிட்டியும் எதுவும் பண்ண முடியாது. தெர் ஆர் நோ ட்ரெயின்ஸ் இன் த சப்ளை ஆஃப் மணி. எந்த ஒரு தொய்வும் கிடையாது மணி சப்ளையில். தட் இஸ் த பப்ளிக் டு நாட் சடன்லி வாண்ட் டு ஹோல்ட் மோர் ஐடியல் கரன்சி ஆர் வித்ட்ரா ஃப்ரம் த டைம் டெபாசிட்ஸ். மக்கள் உடனடியாக பணம் ஐடியல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டைம் டெபாசிட் வந்து வித்ட்ராவும் பண்ண முடியாது. அண்டர் த அபோவ் அசம்ப்ஷன், when a customer deposits a sum of 1,000 in a bank, the bank creates a deposit of 1,000. ஒருத்தர் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா அவர் பேரில் டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபா அப்படின்றது வரவு வைக்கப்படும். பேங்க் டெபாசிட்ஸ், பேங்க் மணி ஹேவ் இன்க்ரீஸ் பை 1000. இப்போது பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஏற்கனவே இருந்ததை கூட ஒரு 1000 ரூபா இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் அட் திஸ் ஸ்டேஜ் there is no increase in the total supply of money with the public. At this stage there is no increase. மக்கள்கிட்ட இருக்க
கையிருப்பு இதில் எந்த விதமும் இன்க்ரீஸ் ஆக கிடையாது. பிகாஸ் த above extra bank money is offset by the cash of ₹1000 deposit in the bank. ஏன்னா இந்த 1000 ரூபா அப்படின்றது ஏற்கனவே இருந்த 1000 ரூபா தான் பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருக்கோம். மக்கள்கிட்ட கையில் இருந்த பணத்தை கொண்டு போய் எங்கே போட்டிருக்கோம்? பேங்க்கில் போட்டிருக்கோம். சரிங்களா? The bank has now additional cash of 1000 in its custody. இந்த 1000 ரூபா தன்னோட கஸ்டடியில் வந்துச்சிருக்கு. Since it is required to keep only cash reserve 20%, this means that 800 is excess cash. இந்த 1000 ரூபாவில் 20% தான் கையில் வச்சுட்ருக்கோம் அப்படின்னா மீதி 800 ரூபா பேங்க்கு எக்ஸஸாக வச்சுருக்கு. According to the above assumption, the bank should lend out 800 to the public. அப்போது இந்த 800 ரூபா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை பப்ளிக்கு கொடுத்தாகணும். Suppose it does so and the debtor deposits the amount in his own account with another bank B, bank is creating a deposit of 800. சரிங்களா? இதுவே வேற ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா, கடன் வாங்குறாரு அப்படின்னா இந்த 800 ரூபா அந்த பேங்க்கில் கொண்டு போய் செலுத்தப்படுற மாதிரி இருக்கும். பேங்க் பி then has also excess cash reserve of 640, 800 minus 160, அதாவது 20%. இந்த 800 20%. It could be in its return lend out 640, 640 ரூபா திருப்பி வெளியே கொடுக்கணும். This 640 will in turn find a way with say bank C. It will create a deposit of 640 and so on. இல்லைங்களா? அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த பணம் கைமாறிட்டே போகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? The total deposits will now grow into 1000, 800, 640 etc. till ultimately the excess cash reserve peters out. சரிங்களா? It can be shown that when the stage is reached, the total above value is 5000, 5000 வரைக்கும் போகும். ஓகேங்களா? மணி மல்டிப்ளையர் 1/20%. ஏற்கனவே நம்ம மல்டிப்ளையர் கான்செப்டில் பார்த்த மாதிரி அந்த 500 வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது மாதிரி மல்டிப்ளையர் கான்செப்ட் பேசிஸில் இந்த அமௌண்ட்டும் கால்குலேட் ஆகிட்டே போகும். கிரெடிட் கிரியேஷன் 1000 × 5 டைம்ஸ் 5000 அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த பேங்க்கோட டெக்னிக்ஸ் அப்படின்றது இதுதான். Now the role of commercial banks in economic development of a country. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் கமர்ஷியல் பேங்க்கோட பங்கு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலதன திரட்சி அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். மூலதனம் திரட்டுறதுல முக்கிய பங்காற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. பேங்க் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேபிட்டல் formation which is essential for the economic development of a country. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. They mobilize the small savings of the people scattered over a wide area through the network of branches all over the country and make it available for the productive purpose. சிதறி கிடக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தை நெட்வொர்க், அதாவது பிரான்ச்சஸ் அப்படின்ற நெட்வொர்க் மூலியமாக ஒன்று சேர்த்து அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ப்ரொடக்டிவ் ப்ராசஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ப்ரொடக்டிவ் ஃபேக்ட்ரி அப்படின்றது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், த ரோல்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் கிவன் ஹியர் ஆஸ் capital formation, credit creation, channelizing the funds, encouraging right types of industry, bank monetize debt, finance to the government, employment generation, bank promote entrepreneurship. ஸோ இந்த வழி எல்லாமே நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு பேங்க்கு துணை புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? Nowadays, bank offer very attractive schemes to include the people to save their monies. இப்போது இந்த காலகட்டத்தில் பேங்க்கு அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களை அவங்களோட பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்யுது.
and bring them saving mobilized to the organized money market. If the organized money market ஒன்று திரட்டுறாங்க. If the banks do not perform this function, saving either remains idle. சேவிங்ஸ் இந்த வேலை செய்யலை, பேங்க் செய்யலை அப்படின்னா சேவிங்ஸ் ஐடியலாக இருக்கும், செயல்படாமல் இருக்கும். ஆர் யூஸ் இன் கிரியேட்டிங் அதர் அசட்ஸ், எக்ஸாம்பிள் கோல்டு, விச் ஆர் லோ இன் ஸ்கேல் ஆஃப் பிளான் ப்ரியாரிட்டிஸ். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஐடியலாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கிரியேஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் more funds. கடன் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறது. For development projects, credit creation leads to increased production, employment, sales and prices, and thereby they bring about faster economic development. கடன் உருவாக்குறதன் மூலமாக நிறைய உற்பத்தி செய்ய முடியும், வேலைவாய்ப்பு நல்க முடியும், சேல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இது எல்லாமே ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸோ இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பேங்க்ஸ் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் மொபிலைஸ்டு பை த ப்ரொடக்டிவ் பர்பஸ். Capital formation is not only function of commercial banks. Pooled savings should be allocated to various sectors. Capital formation மட்டும் இங்கே முக்கியமான ஒரு நோக்கம் கிடையாது. Pooled savings should be allocated to various sectors of the economy with a view to increase the productivity. ஐடியலாக இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ்க்கு கொடுத்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Then only it can be said to have performed an important role in the economic development. அது எங்கெல்லாம் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கோ அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய கடனை குறைத்து கொண்டு உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கடனை டைவெர்ட் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்கரேஜிங் ரைட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரியான தொழிலை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறது. மெனி பேங்க்ஸ் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பை எக்ஸ்டெண்டிங் loan to right type of persons. In this way they help not only for industrialization of the country but also for the economic development of the country. They grant loans and advances to manufacturers whose products are in great demand. யாரோட ப்ராடக்ட் எல்லாம் அதிக டிமாண்ட் இருக்கோ அவங்களுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். The manufacturer in turn increase their products by introducing new methods of production and assist in raising the national income of the country. Sometimes subprime lending is also cloned. That is how there was an economic crisis in the year 2008 and 2007 and 8 in US. அதாவது முக்கியத்துவம் இல்லாத துறைகளுக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். இந்த நிலைமை யூஎஸில் 2007-8 வந்துச்சு. சரிங்களா? பேங்க்ஸ் மோனடைஸ் டெப்ட், கடனை பணமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். கடனை பணமாக்குறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் transform their loans to be repaid after a certain period into cash, which can be immediately used for business activities. Manufacturers and wholesale traders cannot increase their sales without selling goods on credit basis. கடன் அடிப்படையில் சேல் செய்யக்கூடிய கூட்ஸை
ரொம்ப சிரமம். அதுக்கான பணத்தை உடனே மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடர்ஸால் வாங்க முடியாது. பட் கிரெடிட் சேல்ஸ் மே லீட் டு லாக்கிங் அப் ஆஃப் கேபிட்டல். பட் கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா மூலதன சிக்கல் ஏற்படும். சரிங்களா? As a result, production may also be reduced. As banks are lending money by discounting bills of exchange, business concern are able to carry out the economic activities without interruption. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பில்ஸ் செய்கிறதன் அடிப்படையில், அதாவது கடன் விற்பனையில் கடனுக்கான உத்தரவாதமாக மாற்றுச்சீட்டை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதை நம்ம செய்கிறதுனால டிஸ்கவுண்ட் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறதுனால நமக்கான பணம் உடனே நமக்கு கிடச்சிரும். ஈவன் தான் அந்த கிரெடிட் டைமிங் இருந்தாலுமே நம்ம பேங்க் மூலயமா இதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸை நம்ம தடையில்லாமல் நடத்துறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். ஃபினான்ஸ் டு தி கவர்மெண்ட், அரசுக்கு நிதி வழங்குதல். Government is acting as a promoter of industries in underdeveloped countries. Government is acting as a promoter of industries in underdeveloped countries for which finance is needed for it. குறைந்த வளர்ச்சியுள்ள நாடுகளில் தொழில் வளர்ச்சி மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லுவோம். For which finance is needed for it. Bank provides long-term credits to government. அரசுக்கு வங்கிகள் என்ன பண்ணுறாங்க? லாங் டேர்ம் பேசிஸில் கடன் வழங்குறாங்க. என்ன சார், கவர்மெண்ட்டு தான் நோட்டை பிரிண்ட் பண்ணுது, பட் இங்கே கவர்மெண்ட்டுக்கே பேங்க்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மணியை பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த இயற்கான பட்ஜெட்டில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் நமக்கு தேவைப்படும், அந்த அளவுக்கு மட்டும்தான் மணியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வெளி எக்கனாமியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸஸாக தேவைக்கூடியது எங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிட்டேருந்தையும் பேங்க்ஸ் கிட்டேருந்தும் தான் கவர்மெண்ட் கடன் வாங்கும். சரிங்களா? பேங்க்ஸ் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட் டு கவர்மெண்ட் பை இன்வெஸ்டிங் their funds in government securities and short term finance by purchasing treasury bills. ஓகேங்களா? நீண்ட கால மற்றும் குறுகிய கால கடன்களை அரசு பத்திரங்களை ஏற்பதன் வாயிலாக இந்த பேங்க் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 68,000 crores has given 68,000 crores okay to the government of India in the year 2018-19. This is 99% of RBI surplus. 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதி, அதாவது ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்த சர்ப்ளஸான அந்த அமௌண்ட் 68,000 கோடியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். After the nationalization of big banks, banking industry has grown to a great extent. Banks branches are opened frequently, which leads to the creation of new employment opportunities. அதிகமான பேங்க் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேங்க்ஸ் ப்ரொமோட் என்டர்பிரனர்ஷிப். வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. In recent days, banks have assumed the role of developing entrepreneurship, particularly in developing countries like India, by inducing new entrepreneurs to take up the well-formulated projects. Developing country ஆன இந்தியா நியூ ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதில், இல்லை நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறதுல, நியூ என்டர்ப்ரனர்ஸ்க்கு முக்கியமான ஒரு பங்காற்றுறதுக்கு பேங்க் நல்லா சப்போர்ட் பண்ணுறது. ப்ரொவிஷன் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீஸ் லைக் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கைடன்ஸ். Banks provide 100% credit for worthwhile projects, which is also technically feasible and economically
viable. Bank provide 100% credit for worthwhile projects. நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு 100% கிரெடிட் பேங்க்கு கொடுப்பாங்க. Thus, commercial banks help for development of entrepreneurship in the country. Okay. So, these are the facts. Okay. These are the roles of commercial banks in economic development. Now, non-banking financial institution. Non-banking financial institution. தமிழில் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள். A non-banking financial institution or non-bank finance company is a financial institution that does not have a full banking license. நல்லா பார்த்துக்கோங்க. A banking non-banking financial institution NBFI or non-bank finance company NBFC is a financial institution that does not have a full banking license or is not supervised by the central bank. The non-banking financial institution இல்லை banking company financial company சொல்லக்கூடியது full banking license தேவையில்லை. அதே நேரத்தில் it is not supervised by the central bank. ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நார்மலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கான டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் பண்ணிட்டு தான் பேங்க் ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? இப்போ எந்த இந்தியாவில் இருக்க எந்த பேங்காக இருந்தாலும் அந்த இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் தேவையில்லை. இதுக்கும் லைசன்ஸ் வேணும், ஆனால் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் தேவையில்லை. அதே நேரத்தில் சென்ட்ரல் பேங்க் எதை சூப்பர்வைஸ் பண்ணாது. இன்னொன்று, பேங்க் வேலை செய்கிற மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும் வேலை செய்யாது. பேங்க்கோட சில வேலைகள் மட்டும்தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் செய்யும், எல்லா வேலைகளும் இந்த இன்ஸ்டிடியூஷன் செய்யாது. ஓகேங்களா? The NBFI do not carry on pure banking business. நல்லா கவனிச்சுக்கோங்க. NBFI do not carry on pure banking business. பேங்க் செய்கிற மாதிரி ஃபுல் வேலையும் இது செய்யாது. பட் தே வில் கேரி ஆன் அதர் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதர் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை பண்ணும். தே ரிசீவ் டெபாசிட்ஸ் அண்ட் கிவ் லோன்ஸ். தே ரிசீவ் டெபாசிட்ஸ் அண்ட் கிவ் லோன்ஸ். They mobilize people saving and use the funds. They mobilize people savings. மக்களோட பணத்தை நிலைப்படுத்துவாங்க. Use the funds to finance expenditure on investment activities. Okay, in short, they are institutions which undertake borrowing and lending. In short, they undertake borrowing and lending activities. They operate in both the money and the capital markets. Money market as well as capital market அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவங்க செயல் ஆக்குவாங்க. சரிங்களா? மணி மார்க்கெட் அப்படின்றது பணச்சந்தை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பணங்காடின்னு சொல்லுவோம். அது கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது மூலதன சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயுமே இவங்க ஈடுபட்டிருப்பாங்க. நிதியை திரட்டி, சரிங்களா, முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலை. சரிங்களா? NBFI can be broadly classified into two categories. சரிங்களா? NBFIs are broadly classified into two categories, namely stock exchange other financial institutions. Stock exchange அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இதர நிதி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் த லேட்டரல் கேட்டகரி கம்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். இந்த அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்ன விஷயத்தில்
என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ், நிதி கழகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிட் ஃபண்ட்ஸ், சீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பில்டிங் சொசைட்டிஸ், கட்டிட சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இஷ்யூ ஹவுசஸ், முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட், முதலீட்டு அமைப்புகள், அதே மாதிரி யூனிட் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், காப்பீட்டு நிறுவனங்கள். இது எல்லாமே நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் வரும். அதுலேயும் அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் அப்படின்ற கேட்டகரியில் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி இல்லை மைய வங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க் or monetary authority is an institution that manages state currency. A central bank இல்லைனா ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேனேஜஸ் த ஸ்டேட் கரன்சி, ஒரு நாட்டோட பணத்தை கையாளும். மணி சப்ளை அப்படின்னு சொன்னால் பண அளிப்பு, வட்டி விகிதம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? Central banks also usually oversee the commercial banking systems of their respective countries. ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? இதுதான் சென்ட்ரல் பேங்க். நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியான சென்ட்ரல் பேங்க் இருக்குது. சரிங்களா? ரிசர்வ் பேங்க்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம நாட்டுக்கு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது கமர்ஷியல் பேங்க்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ரிசர்வ் பேங்க் இஸ் நாட் ஏ கமர்ஷியல் பேங்க். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் இந்தியா சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவோட மைய வங்கின்னு சொல்லுவோம். which controls the monetary policy of the Indian rupee, இந்திய பணத்தை கையாளும் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஆர் மானிட்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். It commenced its operation on 1st April. இதெல்லாமே 1 மார்க் இதில் வர்றது எல்லாமே. It commenced its operation on 1st April 1935. 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி இது அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆனது. இன் அக்கார்டன்ஸ் வித் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 இந்த இதில் இருந்து ஸ்டார்ட் ஆனது. அந்த ஆக்ட் மூலியமாக வந்தது. இது 1st ஏப்ரல் 1935 நடைமுறைக்கு வந்தது. The original share capital was divided into shares of 100 each fully paid. The original amount அப்படின்னு சொல்கிறது ஒரிஜினல் கேபிட்டல் ஷேர் அப்படின்றது ₹100 each fully paid-ஆக டிவைட் பண்ணது. சரிங்களா? which were initially owned entirely by private shareholders. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் அப்படின்னு பார்த்தது எல்லாமே ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். Following independence on 15/1947, after independence, Reserve Bank of India was nationalized on 1st January 1949. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது நேஷனலை நாட்டுடைமையாக்கப்பட்டது ஜனவரி 1949. சரிங்களா? இதுதான் உங்களோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோகோ. ஓகே, மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா பண அதிகார அமைப்பு அப்படின்னு அர்த்தம். பண அதிகார அமைப்பு, மானிட்டரி அத்தாரிட்டி. It controls the supply of money in the economy to stabilize exchange rate, maintain healthy balance payment, attain financial stability, control inflation,
ஸ்ட்ரென்தன் பேங்கிங் சிஸ்டம். இத்தனை ஆக்டிவிட்டியும் செய்கிறதுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பண அதிகார அமைப்பு தான் முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? இட் கண்ட்ரோல்ஸ் தி சப்ளை ஆஃப் மணி. சரிங்களா? பண அளிப்பினை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இந்த எக்கனாமிக் நாட்டில் இருக்கக்கூடிய பண அளிப்பை கட்டுப்படுத்துது. ஸ்டெபிலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பண பரிவர்த்தனை இல்லைன்னா அந்நிய செலாவணிக்கான பரிவர்த்தனை விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், அதை மெயின்டைன் பண்ணுது. ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்ஸில். அட்டைன் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நிதி நிலையை பேணுதல் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், பண வீக்கத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்தன் பேங்கிங் சிஸ்டம், வங்கியோட இல்லைன்னா வங்கி அமைப்பை உறுதியாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இத்தனை ஆக்டிவிட்டியும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணுது. நவ் ஆர்பிஐ இஸ் கால்ட் as the issuer ஆஃப் கரன்சி. காகித பணம் வெளியீடுன்னு சொல்லுவோம். கரன்சி அப்படின்னா காகித பணம், அதை வெளியிடக்கூடிய ஒரு அங்கம், ஒரு அமைப்பாக இது இருக்குது. த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு மெயின்டைன் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் இந்த கண்ட்ரி. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாணயங்கள் அதே நேரத்தில் காகித பணம் தவிர அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுதல் முன்னுரிமை அமைச்சோம். த மெயின்டைன் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. இட் இஸ் த சோல் அத்தாரிட்டி ஆஃப் இஷ்யூ கரன்சி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது பணத்தை வெளியிடுவதற்கான, பணத்தை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறதுக்கு. இட் ஆல்சோ டேக்ஸ் ஆக்ஷன் டு கண்ட்ரோல் சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. கள்ள நோட்டுகளை உருவாக்குவதை தடுக்கிறதும் இதோட முக்கியமான ஒரு வேலை. த இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ், வங்கி உரிமங்களை வழங்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். வங்கி உரிமங்களை வழங்குபவர். as per the section 22 of Banking Regulation Act, முக்கியமானது Banking Regulation Act, every bank has to maintain obtain the banking license. ஒவ்வொரு பேங்க்கும் பேங்கிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். from Reserve Bank of India to conduct a banking business. சரிங்களா? இன் இந்தியா, இந்த நாட்டில் ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் கேரி ஓவர் ஆகணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து நம்ம லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, ஸோ பேங்கர் டு தி கவர்மெண்ட், அரசுக்கான வங்கி. ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசுக்கான வங்கி. இட் ஆக்ட்ஸ் as the banker both to the central and the state government. It acts as a banker both to central government and state government. It provides short-term credit. It manages all new issues of government loans, servicing the government debt, அரசு கடன். சரிங்களா? அரசு பத்திரங்கள் உருவாக்கி விற்பனை செய்தல் இதெல்லாமே பண்ணும். அண்ட் nurturing the market for government securities. It advises the government on banking financial subjects. அரசுக்கு பேங்க் சம்பந்தமான விஷயங்களில் உதவி செய்யும். பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னா வங்கிகளின் வங்கி. Reserve Bank of India is the bank of all banks in India as it provides loans to banks. வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும். Accept the deposit of the banks, அந்த பேங்கோட டெபாசிட்டை வாங்கும். And rediscount the bill of banks. Rediscount the bill of banks. மாற்றுச்சீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் பில்ஸை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்காக செயல்படாது. எந்த ஒரு பப்ளிக்குக்கிட்டையும் டைரக்ட் லிங்க் வச்சுக்காது. சரிங்களா? இது பேங்கர்ஸ் கிட்ட மட்டும்தான் லிங்க் இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட லிங்க் இருக்கும். தனி மனிதன்கிட்ட, இந்த நாட்டோட மக்கள்கிட்ட நேரடியான தொடர்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுக்காது. ஓகேங்களா? லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The banks can borrow from RBI by keeping the eligible securities as collateral at the time of need or crisis when there is no other source.
பேங்க்ஸ் கேன் borrow, கடன் வாங்கும். எந்த ஒரு பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைசிஸ் உருவாகும் போது. சரிங்களா? அப்படி அந்த கிரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து ஈட்டுக்கடனை வாங்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஈட்டுக்கடனை கொடுத்து அந்த பேங்க்கை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் 7th ஒன், ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ், தீர்வாக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லுவோம். கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன், வங்கியோட டிரான்சாக்ஷனுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 14 கிளியரிங் ஹவுஸஸை மேனேஜ் பண்ணுது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? அதாவது வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனைக்கு தீர்வுக்கு 14 தீர்வகங்களை கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அந்நிய செலாவணி பாதுகாவலன் அடுத்தது கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலாவணி பாதுகாவலன், கஸ்டோடியன் அப்படின்னா. இட் ஆக்டட் ஏ கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஃபாரெக்ஸ்க்கான கஸ்டோடியனாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இட் அட்மினிஸ்டர்ஸ் and enforces the provision of foreign exchange. It administers and enforces the provision of Foreign Exchange Management Act 1999. One more question இது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupee versus foreign currency. இந்த சட்டத்தின்படி அந்நிய செலாவணி மேலாண்மை நிர்வகிப்பு நடக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால். சரியா? நவ் ரெகுலேட்டர் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தை நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம், மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசு கடன் பத்திரங்களை நிர்வகித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்பிஐ அட்மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் when they invest specified minimum portions of their total assets or liability in the government securities. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அரசின் கடன் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்கள் மூலமா இந்திய ரிசர்வ் வங்கி கண்காணிக்க நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்லோடில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர்றதுனால. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டினியூவேஷன் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா?